நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இந்த கூட்டம் முடிஞ்சு போ, உன் கையாலேயே இன்னொரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அது ஒண்ணு மகிழ்ச்சி ஆக்கிறோம், அதுவும் இருதயத்தை கலிகூற பண்ணிரும், அதுவும் ஆத்துமாவை மகிழ பண்ணும், அதுவும் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். என் கூட விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இன்னைக்கு என் கையாலேயே எனக்கு ஒரு தைல குப்பியை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. ஒரு வல்லமையோடு கூட உலாவுகிறத பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. அந்த டென்சி, உன் பின்னாடி இருக்கிற சிஸ்டரை கொஞ்சம் எழுப்பம்மா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, ஹல்லேலூயா. அம்மா, எதை நினைச்சு இன்னைக்கு இங்கே உடைஞ்சு போய் வந்தம்மா. உன் உடைக்கப்பட்ட இருதயத்தை வெளியே மனுஷனால புரிஞ்சிக்க முடியாது. உண்மையை சொன்ன அந்த வாசல்ல இறங்கும் போது அனாதன் வந்த, விரும்பினதில்லை, விரும்பாததுதான் நிறைய நடந்து முடிஞ்சு மறுபடியும் பின்மாற்றத்தில் போயிருவேனோ, போகக்கூடாதுன்னா இன்னைக்கு இங்க ஓடி வந்தேன்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, அடுத்த மாதம் இந்த இடத்துக்கு ஓடி வரும்போது 2 சாட்சியோட உன் கையாலேயே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உன்னை உயர்த்துவதற்காக இப்ப என் மேல இருந்து ஒரு அக்கினி, இப்ப உன் மேல பற்றி எரிகிறத என் கண்கள் பார்க்கிறது. Receive that anointing right now. Hallelujah, hallelujah. அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்க பலர் மேல அந்த மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது, பலர் மேல அந்த வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது, பலர் மேல அந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. thank you ஜீசஸ். சாட்சியா சொல்லுவேன், அடுத்த மாதம் பல சாட்சிகளுக்கு வரப்போகிறது, பல சாட்சிகளை கர்த்தருக்கு கொண்டு வர போகிறார். உன் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். ஒன்று பாவம், துக்கம். ஒன்று தான் எதற்காக வளர்த்தேனோ அது தோல்வியாகும் போது துக்கம். 3 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே எலியா சொல்லுகிறான், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விட்டு விலகி வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே,